7 வருடத்துக்கு முன்னாடி ஒரு மியூசிக் டைரக்டரால் அவங்களுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை பத்தி இப்போ நேத்திக்கு ஒரு சேனல்ல பேசியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஒரு தமிழ் சினிமாவோட ஒரு பிரபலமான ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்கிறாரு. மோசமா நடந்துட்டாரு, என்னால எதுவுமே பண்ண முடியல, கத்த முடியல, கதற முடியல, எதுவுமே பண்ண முடியல. அது ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ஸ்டுடியோ, ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில நான் மாட்டிட்டேன். அந்த மியூசிக் டைரக்டருடைய அந்த ஸ்டுடியோக்குள்ளே பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராஸ் இருக்கு. அந்த சிசிடிவி கேமராஸ்ல இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பதிவாயிருக்கு. இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா பதிவான ஃபுட்டேஜ அவர் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான பாலியல் அத்துமீறல்களை அவர் அடுத்தடுத்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு வன்மமான 7 வருஷத்துல எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த 7 வருஷம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்களை நம்ம காப்பாத்திருக்கலாம்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வன்கொடுமை நடந்திருக்காம நம்ம தவிர்த்திருக்கலாம்ல. அப்ப இவங்க முன் சொல்லிருக்கணும்ல. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா, மனைவிக்கு இது தெரியும், ஒரு தடவை என்கிட்டே சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பெண் அவங்கள பத்தி அவங்க கிட்ட என்னோட கணவர் தவறா நடந்துக்கிறார் அப்படிங்கறத என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒரு சந்தர்ப்பத்துல எனக்கு ஏற்பட்ட விஷயங்களை சொல்லணும்னு அவங்க மனைவிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது போன் பண்ணி சொன்னேன். பல விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்க வேண்டியிருக்கு உங்க கணவரை பத்தி, நீங்க ஃப்ரீயா இருக்கும் போதுங்க சொல்லுங்கன்னு சொன்னேன். கேட்டுட்டு போனை வச்சவங்க திருப்பி அவங்களே போனுக்கு உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீங்க சவுண்ட் கார்டை திருடின பெண் தானே. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி குரூப் அவர்கள் நம்ம இருந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நேற்று இரவு யூடியூப்ல ஒரு இன்டர்வியூ வெளியானது. அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா சிங்கர் சுவாகதா அவங்க தான் கொடுத்திருந்தாங்க. குறிப்பா 7 வருடங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு நடந்த ஒரு பாலியல் அத்துமீறல் தொடர்பாக அது ஒரு மியூசிக் டைரக்டர் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பேர் சொல்லாம குறிப்பிட்டிருந்தாங்க. அவங்க பேர் சொல்லாட்டியும் பாத்தீங்கன்னா கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இவரா இருக்குமோ அவரா இருக்குமோ அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பேர் சொல்லி பேச முடியாது கண்டிப்பா. நீங்க அந்த இன்டர்வியூ பார்த்திருப்பீங்க. சுவாகதா அவங்க பாத்தீங்கன்னா பின்னணி பாடகி. அவங்க இந்த இஸ்பேட் ராணியும் இதயராஜாவும் அப்புறம் பாத்தீங்கன்னா நோட்டா, வஞ்சர் உலகம் இப்படி நிறைய படங்கள்ல பாடியிருக்காங்க. 200 பாடல்கள் பாடியிருக்கிறதா சொல்றாங்க. ரொம்ப பிரபலமான ஒரு பின்னணி பாடகியா அப்படின்னா அப்படி எனக்கு தெரிஞ்ச அப்படி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவங்க பாத்தீங்கன்னா 7 வருடத்துக்கு முன்னாடி ஒரு மியூசிக் டைரக்டரால் அவங்களுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை பத்தி இப்போ நேத்திக்கு ஒரு சேனல்ல பேசியிருக்காங்க. 7 வருடத்துக்கு முன்னாடி அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்களா இருக்கு. அந்த மியூசிக் டைரக்டர் ஒரு தமிழ் சினிமாவோட ஒரு பிரபலமான ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்கிறாரு. இன்னைக்கு இது ஒரு பெரிய பேச்சு பொருளா மாறி இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்ன, எப்படி இது நடந்திருக்கு, அப்படிப்பட்டவரா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் போது பலவிதமான அதிர்ச்சியான தகவல் எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு. ஒண்ணுக்கு ஒன்னா அடுத்தடுத்து வரும். அவங்களே நீங்க சொன்ன மாதிரி அந்த இசையமைப்பாளருடைய பேரை கடைசி வரைக்கும் குறிப்பிடாதனால நம்மளுமே பேர் குறிப்பிடாமலே நம்ம பேசலாம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட நான் வேலை பார்த்தேன், அதாவது சிங்கரா இருக்கிறாங்க இவங்க, மியூசிக் டைரக்டர் வேலையும் பார்த்திருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டுடியோ, ஒரு மியூசிக் ஸ்டுடியோல, கம்போசிங் ஸ்டுடியோல என்னென்ன வேலை இருக்கும், A to Z வேலை, அதாவது ஆர்கனைஸ் பண்றதுல இருந்து எல்லாமே அவங்க பார்த்துதான் சொல்றாங்க. ப்ரொடியூசரா இருந்துதான் சொல்றாங்க. பாடல்களும், அதாவது அந்த இசையமைப்பாளர் இசையமைத்த படங்கள்லயும் இவங்க பாடல்கள் பாடி இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா அந்த இசையமைப்பாளர் தான் அப்படிங்கறத நம்ம அவர் கூட தான் ரொம்ப நாள் டிராவல் பண்ணிருக்காங்க. ஆமா, அவரோட பல படங்கள் இவங்க பாடி இருக்கிறாங்க. அவரோட தான் இவங்க டிராவல் பண்ணிருக்காங்க. சினிமா வட்டாரத்துல விசாரிக்கும் போது அப்படிதான் நமக்கு தெரிய வருது. சோ இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் பாத்தீங்கன்னா நல்லா பழகிட்டு இருந்தவர் ஸ்டுடியோ, அதாவது ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இவங்க ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கதவை பூட்டிட்டு இவங்க கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டாரு. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப மோசமா நடந்துட்டாரு, என்னால எதுவுமே பண்ண முடியல, கத்த முடியல, கதற முடியல, எதுவுமே பண்ண முடியல. அது ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ஸ்டுடியோ, ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில நான் மாட்டிக்கிட்டேன். அந்த மியூசிக் டைரக்டருடைய அந்த ஸ்டுடியோக்குள்ளே பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராஸ் இருக்கு. அந்த சிசிடிவி கேமராஸ்ல இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பதிவாயிருக்கு. இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா பதிவான ஃபுட்டேஜ அவர் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான பாலியல் அத்துமீறல்களை அவர் அடுத்தடுத்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு வன்மம் பிடிச்சவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. இது அவங்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னா அவங்களே சொல்றாங்க, பல பெண்களுக்கு இந்த மாதிரி அவர் பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறாரு, அதை வீடியோ எடுத்து பதிவு பண்ணி பார்த்து ரசிக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோரஸ் எல்லாம் பாடுறதுக்கு வருவாங்க சில நேரங்கள்ல. அப்படி கோரஸ் பாட வர அந்த பெண்களுடைய சிசிடிவி ஃபுட்டேஜையுமே காப்பி பண்ணிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட சிஸ்டத்துல போட்டு பார்த்துட்டு அந்த பெண்களை ரசிப்பாரு. ஒரு அந்த ரசிக்கிற தோரணையே வேற மாதிரி இருக்கும்.
ஒரு மாதிரி எப்படி சொல்றது, வக்ர புத்தி படைச்ச மாதிரி வந்து பார்ப்பாரு, ரசிப்பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப, அதாவது வந்து எப்படின்னா, இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னா, இப்படி நடந்திருக்கு அப்படின்றத அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இப்ப ஏன் திடீர்னு பதிவு பண்ணிருக்காங்க? இது இப்ப எந்த காரியமே இல்லாம திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமான யூடியூபருக்கு வந்து இந்த பேட்டியை வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய விஷயம், அப்படி ஏதாவது அவங்களுக்கு வந்து அத்துமீறல் நடந்திருந்தா அது வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியும், அம்மாக்கு தெரியும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயா, பிக் பாஸ்ல கூட வந்தாங்கல்ல மாயா, அந்த விக்ரம் படத்தில் நடிச்சிருந்தாங்க. லியோ படத்துல வந்து லோகேஷோட உதவியாளரா வேலை பார்த்திருந்தாங்க. ஒரு தைரியமான ஒரு பெண் தான் மாயா. அவங்களுடைய அக்கா தான் இந்த சுவாகதா அப்படின்னும் போது அவங்க 4 சகோதரிகள் இருக்காங்க. எல்லாருமே வந்து தைரியமான ஆட்களா இருந்திருக்காங்க. அப்பா அம்மா இருக்காங்க. இவங்க எல்லாம் கூட்டமா இருக்கும் போது அன்னைக்கே ஏன் வந்து அந்த இசையமைப்பாளர் மேல இவங்க எந்த புகாரும் கொடுக்கல? அவங்க சொல்றாங்க, சில போலீஸ் அதிகாரிகளையும் வந்து நான் பர்சனலா தொடர்பு கொண்டு பேசினேன், என்ன பண்ணலாம்னு கேட்டேன், அதெல்லாம் அவங்க சொல்றாங்க. சொன்னா கூட அன்னைக்கு அந்த டைம்ல வந்து எனக்கு யோசிக்க முடியல, நான் அதுல இருந்து வெளில வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிருந்தேன், அதனாலதான் நான் இப்ப வெளிப்படுத்த முடியல அவங்களே சொல்லியிருக்காங்க. இல்ல அது சொல்லியிருக்காங்க, அது நியாயம் தான், அதை நம்ம வந்து தப்பா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து திடீர்னு எதிர்பார்க்காம இப்படி ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்குள்ள ஒரு பெண் வந்து மாட்டிக்கும் போது அது வந்து அவங்க மனதளவுல வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும், ஒரு ட்ரோமா. இது வந்து கடந்து போற பல பேரும் இருப்பாங்க, இதை கடக்கவே முடியாத சில பேரும் இருப்பாங்க. அப்படி வந்து இதை அவங்களால கடக்கவே முடியல, என்னால வந்து அதை நினைச்சா கூட வந்து அதை வந்து தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியிலே பாத்தீங்களா, அவங்க வந்து அந்த பேட்டி கொடுக்கும் போது அந்த சம்பவத்தை பேச ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து லைட்டா வந்து எமோஷனல் ஆகி கை கால்லாம் எனக்கு நடுக்குது, இப்ப நினைச்சாலும் எனக்கு அந்த சம்பவம் வந்து பதட்டத்தை தருதுன்னு கண் கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஆழ் மனசுல வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தோல் மருத்துவரை பார்த்துட்டு அவங்க வந்து இந்த ஒரு கிரீம் இருக்கு, அதை கொடுத்தா அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகும், புது ஸ்கின் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதெல்லாம் வந்து சயின்டிபிக்கா மெடிக்கலா அது சரியா எந்த அளவுக்கு சரின்னு நமக்கு தெரியல, அது ஒரு டாக்டர் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். சோ பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து அவங்க தொட்ட இடத்தை கூட அவங்க அந்த தோலை கூட அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் அவங்க சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்க மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் சார், ஒரு படிச்ச பொண்ணு, அவங்க வந்து ஒரு படிச்சிருக்கிறாங்க, ஏற்கனவே வந்து அவங்களுக்கு ஒரு காதலும் இருந்திருக்கு, 9 வருஷமா வந்து அந்த காதல் தொடர்ந்திருக்கு, ஏதோ ஒரு காரணத்தினால அதுவும் பிரேக்கப் ஆயிருக்கு. மனதளவுல சில சோர்வுகள், மனதளவுல சில பதட்டங்கள், மனதளவுல வந்து அது ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் இருந்திருக்கலாம். அது வந்து கவுன்சிலிங் தேவைப்பட்டிருக்கலாம், டாக்டர்கிட்ட போனதாகவும் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டதாகவும் கூட அவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து 4 சகோதரிகளோட பிறந்திருக்கிறாங்க. இப்ப இந்த பிக் பாஸ் மாயாலாம் பாத்தீங்கன்னா நல்ல தைரியமான ஒரு பெண்ணா தான் நம்ம பாக்குறோம், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் உள்ள ஒரு பெண்ணா தான் நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா இந்த 4 பெண்களை பெற்றெடுத்த அந்த தைரியமான பெண்களை பெற்றெடுத்த அந்த தகப்பனும் தாயும் நிச்சயமா வீக்கானவங்களா இருக்க மாட்டாங்க. சோ அப்படின்னும் போது ஒரு குடும்பத்துக்குள்ள இதை சொல்லும் போது குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே ஆலோசனை பண்ணி அன்னைக்கே வந்து அந்த இசையமைப்பாளர் மேல வந்து பாலியல் புகார் கொடுத்திருந்தா, ஒரு எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ண வச்சிருந்தா நிச்சயமா அது வந்து பெருசா வந்து ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கும். அடிக்கடி வந்து வீட்டுல வந்து காலில் விழுந்துருவாரு, நீ வெளியில சொல்லக்கூடாது, அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொன்னதா அவங்க சொல்லல, அவங்க வந்து இது வெளியில சொல்லிடுவோன்னு பயந்துட்டு அவர் வந்து எங்க வீட்டுக்கு வந்து அடிக்கடி வந்து காலில் விழுந்து வந்து கெஞ்சுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது இதுல எல்லாம் சில விஷயங்கள் அவங்களுடைய கருத்துக்கள்ல நமக்கு சில முரண்பாடுகள் இருக்கு. எப்பவுமே எப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் தான் நம்ம நிக்கணும், அதுதான் சரி, அதுதான் அறம், அதுதான் நியாயம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க பக்கம் தான் நம்ம நிக்கணும். அவங்க வந்து அன்னைக்கே சொல்லல அப்படிங்கிறது ஒரு காரணமா, ஏன் சொல்லல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தா கூட இன்னைக்கு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்குன்னும் போது அதை நம்ம வரவேற்கணும். அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. வீட்டுக்கு வந்து அடிக்கடி வந்து என்னுடைய காலில் விழுந்து கெஞ்சுவாரு, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்பயும் அந்த மாதிரியான பாலியல் குற்றங்களை அந்த இசையமைப்பாளர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் வந்து அந்த ஸ்டுடியோக்கு பாட வர பெண்களுக்கு அந்த மாதிரியான கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெண், சமீபத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பாத்தீங்கன்னா எனக்கு தொலைபேசியில அழைச்சு அவங்க வந்து அவங்களுடைய குமுறல்களை வந்து எங்கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வெளிப்படுத்துறாங்கன்னும் போது அன்னைக்கு நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, அன்னைக்கே வந்து இவங்க வந்து ஒரு தைரியமான முடிவெடுத்து, அதாவது இவங்களால முடியாட்ட கூட, இவங்க மனதளவுல பாதிக்கப்பட்டிருந்தா கூட
இவங்க வந்து தைரியமா வந்து குடும்பத்தோட ஆலோசனை பண்ணி, நிச்சயமா குடும்பம் மட்டும் இல்ல, குடும்ப நண்பர்கள் இருப்பாங்க, நல்ல வெல் விஷஸ் இருப்பாங்க, பல பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி இதை வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்திருந்தீங்கன்னா, இதை வந்து நீங்க அன்னைக்கே பொது வழிக்கு கொண்டு வந்திருந்தீங்கன்னா, தொடர்ந்து பல பெண்கள் வந்து இன்னைக்கு இந்த 7 வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா 7 வருஷத்துல எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த 7 வருஷம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்களை வந்து நம்ம காப்பாத்தி இருக்கலாம்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வன்கொடுமை நடந்திருக்காம நம்ம தவிர்த்திருக்கலாம்ல. அப்ப இவங்க முன் வந்து சொல்லியிருக்கணும்ல. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா, நான் வந்து சட்டப்படி அதுக்கு நடவடிக்கை எடுக்க போறேங்கிறாங்க. அது சில கேள்விகள் என்ன வருது அப்படின்னா, இது ஏன் 7 வருஷம் கழிச்சு திடீர்னு வந்துச்சு, 7 வருஷம் கழிச்சு திடீர்னு ஏன் சொல்லணும், அதாவது எந்தவித காரணமே இல்லாம திடீர்னு எதுக்கு இது வந்து சொல்றாங்கன்ற மாதிரி கேள்விகள் இருக்கு. இப்ப சொல்ல வேண்டியது அன்னைக்கே சொல்லியிருந்தாங்கன்னா பல பெண்களுடைய வாழ்க்கையை நம்ம காப்பாத்திருக்கோம். இன்னைக்காவது பேர் சொல்லிருக்கலாம்ல அந்த இன்டர்வியூல. ஆமா, அதுதான் பேர் சொல்ல தவிர்க்கிறாங்க. இப்ப அந்த இசையமைப்பாளருக்கு அவார்டு எல்லாம் கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, விமர்சனம் பண்றாங்க. அந்த இசையமைப்பாளருக்கு அவார்டு கொடுத்திருக்கா அப்படின்னு அந்த வந்து யார் யூடியூபர் வந்து கேட்கும் போது பாத்தீங்கன்னா இருக்கலாம், ஆமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலே தான் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 4-5 இசையமைப்பாளர் பேரை சொல்லி அவங்க நல்லவங்கன்னு சொல்லி ஒரு ஹிண்ட் வேற கொடுத்துட்டாங்க. அவங்க இல்ல எண்ணிடலாம், விரல் விட்டு எண்ணலாம். ஒரு இளம் இசையமைப்பாளர் தான், நம்ம சொன்னோம்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் யார் அந்த க்ளூ கொடுத்துட்டோம். சொல்றேன், அது அவங்க பேரை வந்து உங்க தைரியமா சொல்லிருக்கலாம். ஒரு விஷயம் சார், நீங்க வந்து இப்படி ஒரு பேட்டி 7 வருஷம் கொடுக்கணும் கழிச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி கொடுத்துருக்கீங்க, அது வரவேற்கிறோம் நம்ம. அப்ப அந்த பேட்டியிலே அந்த நபர் அந்த இசையமைப்பாளரோட பேரை நீங்க வெளிப்படையா சொல்லியிருக்கலாம். இப்போ ஒன்றும் லேட் இல்லை. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த இசையமைப்பாளர் மேல ஒரு எஃப்ஐஆர் கொடுத்தீங்கன்னா இனிமையாவது அந்த இசையமைப்பாளர் இப்படி செய்வாரா, செய்யாத ஒரு சூழலை வந்து நம்ம உருவாக்க முடியும். கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதா கூட சொல்லி, ஆமா கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த எஃப்சின் ஃபைல்ஸ்க்கு நிகரா வந்து இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு நபர் வந்து சென்னையில இருக்கிறார் அப்படிங்கறது அளவுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பாலியல் குற்றங்கள்ல தொடர்புடையவர். அவருக்கு நிகரா ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரா, உண்மையாலுமே பல பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்காரா, இதெல்லாம் சீரழிவு தான். அதாவது இது எப்படின்னா ஒருத்தருக்கு ஏத்துக்கிட்டு போறதுங்கிறது வேற, விருப்பமே இல்லாம ஒரு பெண்ணை வந்து சீரழிக்கிறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். அப்படி சீரழிக்கிறாரா, அப்படி வீடியோ எடுத்து வைக்கிறாரா, வேற சில விருந்தாளிகளுக்கு வந்து அந்த பாட வரக்கூடிய பெண்களை விருந்தாக்குறாரா, இதெல்லாம் நமக்கு கேள்வியா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது மனைவிக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பேசிட்டே வரும்போது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மனைவிக்கு வந்து இது தெரியும். ஒரு தடவை என்கிட்டே சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பெண் அவங்கள பத்தி அவங்க கிட்ட என்னோட கணவர் தவறா நடந்துக்கிறார் அப்படிங்கறத என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒரு சந்தர்ப்பத்துல எனக்கு ஏற்பட்ட விஷயங்களை சொல்லணும்னு அவங்க மனைவிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது போன் பண்ணி சொன்னேன், பல விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்க வேண்டியிருக்கு உங்க கணவரை பத்தி, நீங்க ஃப்ரீயா இருக்கும் போதுங்க சொல்லுங்கன்னு சொன்னேன். கேட்டுட்டு போனை வச்சவங்க திருப்பி அவங்களே போனுக்கு வந்து உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீங்க வந்து சவுண்ட் கார்டை திருடின பெண் தானே, 25,000 ரூபாய் சவுண்ட் கார்டு அதை திருடின பெண் தானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இவங்க சொல்றதை கேட்க விரும்பல அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டதா சொல்றாங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் நீங்க ரொம்ப டீகோட் பண்ணி பாத்தீங்கன்னா சில முரண்பாடுகள் இருக்கு. மனைவி முதல் ஆல்ரெடி பேசும்போது வேற ஒரு பெண்ணோட என்னோட கணவர் இப்படி தப்பா நடந்துக்கிறான்னு சொல்லும் போது இந்த பெண்மணி, அதாவது இந்த சுவாகதா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனைவி ஏதோ சொல்ல வராங்கன்னும் போது நிச்சயம் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்பாங்க. கேட்காம வந்து அதை தவிர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ சில அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா சில கேள்விகளை வந்து நம்ம வந்து டீகோட் பண்ணி பார்க்கும்போது இவங்க என்ன சொல்ல வராங்க, குழப்பமா சில விஷயங்களை சொல்றாங்க, 7 வருஷம் கழிச்சு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரியல. பட் அப்படி நடந்திருக்கா அப்படிங்கிறது யாருக்குமே இப்ப இது வரைக்கும் தெரியல. இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து இதை பத்தி பெருசா பேசுறாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா சார் பல அவலங்களை வந்து இந்த சுசித்ரா வந்து தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில நடக்கிற பல விஷயங்களை வந்து ரொம்ப ஓப்பனாவே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் நம்ம சின்மை வந்து வைரமுத்து மேல ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. அவங்க வைரமுத்து மேல குற்றச்சாட்டு சொல்ற காலகட்டத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா வைரமுத்துவை கல்யாணத்துக்கு அழைச்சிருக்காங்க. அந்த குற்றம் வந்து அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. சோ ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்காங்க. சோ அப்ப ஏன் அதை வைரமுத்து நீங்க அழைச்சிங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நிலுவையில தான் இருக்கு. அதுக்கு சரியான பதில் வந்து சின்மைட்டு இல்ல. நம்ம சுசித்ராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து அவங்க ஓப்பனாவே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வராங்க. தொடர்ந்து வந்து சினிமா உலகத்துல நடக்கிற அந்த டார்க் சைடை வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அப்படி அவங்க சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இவங்க வாய்க்கு வந்ததை பேசுவாங்க. இவங்க பேசுறது வந்து எதுவுமே நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. இவங்க மனநிலை சரியில்லாதவங்க அப்படின்னு நம்ம நிறைய விமர்சனங்கள் பண்ணோம். ஆனா ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போதைப் பொருள் வழக்குல கைதானப்ப அவங்க சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் உண்மையா இருந்துச்சு. அப்ப என்ன சொன்னோம், சுசித்ரா சொல்றதெல்லாம் உண்மைதானே,
உண்மைதான் போலயே அப்படின்றத நம்ம சொன்னோம். அந்த மாதிரி வந்து இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது, இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமா அப்படிங்கிறது தான், இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. குறிப்பா காவல்துறை நினைச்சா இது வந்து ஒரு அரை மணி நேரத்துல கைது பண்ண முடியும் இல்லையா? இது வந்து ஒரு கம்ப்ளைண்டா மாறணும். இது வந்து பல பெண்களை பண்ணியிருக்கிறதா இவங்க சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுக்கு ஆதாரங்கள் வேணும். எப்பவுமே நீங்க ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்து சொல்லிட்டு போனீங்கன்னா அதுக்கு ஆதாரங்கள் கொடுக்கணும். அப்படி ஆதாரத்தோடு அந்த குற்றச்சாட்டை இவங்க நிரூபிச்சாங்கன்னா நிச்சயமா அந்த சம்பந்தப்பட்ட இசையமைப்பாளர் மேல நடவடிக்கை எடுப்பாங்க. உண்மையாலுமே பல பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்காரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து காவல்துறை விசாரணையில தான் வரும். அப்ப என்ன பண்ணணும்னா இவங்க தான் வந்து ஒரு புகாரை வந்து காவல்துறைக்கு கொடுக்கணும். இவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு, காலம் தாமதப்பட்டிருக்கலாம், இருந்தாலும் பாத்தீங்கன்னா லேட் ஆனாலும் பரவாயில்ல, அவங்க புகாரை கொடுத்தாங்கன்னா அவர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லும் போது அது சம்பந்தமா விசாரணை பண்ணுவாங்க. பல பெண்கள் வந்து அது சம்பந்தமா வந்து குரல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து திரைக்கு முன்னாடி வர விரும்பலைன்னா கூட பின்னாடி இருந்து உண்மைகளை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஆதாரங்கள் வந்து காவல்துறைக்கு அழுத்தமா கிடைச்சிச்சுன்னா நிச்சயமா அவரை வந்து கைது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆதாரம் இல்லாதனாலதான் இவங்களால வந்து பேச முடியாது. ஸ்டுடியோக்குள்ள நடந்தது, இவர் வீட்டுக்கு வந்து காலில் எல்லாம் விழுந்தாரு சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி அவங்க அந்த டைம்ல வந்து ஆதாரமா எடுத்துக்க முடியும்? சோ அதனாலதான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காத ஒரு காரணமா இருக்கும். இந்த வீட்டு வழக்குல எல்லாம் பெரும்பாலும் ஆதாரங்கள் இருக்காது பாதிக்கப்பட்டிருந்தாலும். சோ அதனால நான் கேட்கிறேன். அதுதான், இதுக்கெல்லாம் வந்து அழுத்தமான ஆதாரங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அழுத்தமான ஆதாரங்கள் அவங்க கிட்ட இருக்கான்னு நமக்கு தெரியல. ஆனா அவங்க சொல்றாங்க சில ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு எஸ்எம்எஸ்ஓ இல்ல ஒரு கால், அடிக்கடி கால் பண்ணதோ இதை வந்து பெருசா ஆதாரமா எடுத்துக்க முடியாது. ஒரு போட்டோ, அதாவது வந்து போட்டோவோ இல்ல வந்து இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் நடந்தப்ப எடுக்கப்பட்ட வீடியோவோ ஏதோ ஒரு ஆதாரத்தை வந்து கொண்டு போய் கொடுத்தாதான் அது வந்து ஊர்ஜிதமான ஆதாரமா வந்து காவல்துறை எடுத்துப்பாங்க. அப்படி எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த இசையமைப்பாளர் மேல வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். குறிப்பா நம்ம முன்னாடி நீங்க சொன்னது மாதிரி வந்து அந்த மியூசிக் டைரக்டர் இருக்கும் பட்சத்துல பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு, பல முன்னணி இயக்குநர்கள், பல முன்னணி ஹீரோக்களோட ஒர்க் பண்ணிருக்காரு, 1000 கோடி கடந்த படங்கள்ல கூட அவர் ஒர்க் பண்ணிருக்காரு. தொடர்ச்சியா வந்து சோசியல் மீடியா இருக்கும்போது எல்லா கையிலயும் போன் இருக்குது, எப்படி வேணாலும் எக்ஸ்போஸ் பண்ணலாம், யார் வேணாலும் எக்ஸ்போஸ் பண்ணலாம். அதனால ஏன் தொடர்ச்சியா அந்த மாதிரி இதுல எந்த தைரியத்துல எல்லாம் ஈடுபடுறாங்க சார்? இது வந்து தைரியமே கிடையாது சார். இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி வந்து பெண்கள், பலவிதமான பெண்களை வந்து டிசைடான பெண்களை வந்து இது ஒரு சைக்கோத்தனம் தான். இது வந்து மூளையில ஏற்படக்கூடிய கோளாறு தான். அவர் கல்யாணம் ஆயிருக்கு, மனைவி இருக்காங்க, எல்லாம் மீறி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டுடியோக்கு பாட வர பெண்களோட எல்லாம் பாலியல் துன்புறுத்தல்ல ஈடுபடுறாரு, அவங்க வந்து தவறா பயன்படுத்துறாரு அப்படின்னா அதை வீடியோவா எடுத்து பார்த்து ரசிக்கிறாரு அப்படின்னா, சில பாட வர சின்ன பெண்களை வீடியோ எடுத்து அதை வந்து பார்த்து ரசிக்கிறார் அப்படின்னா அது அந்த மனநிலையில இருக்கிறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. அது அப்படிப்பட்ட நபரா அப்படிங்கறது நம்ம தான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, அப்படிப்பட்ட நபரா அப்படிங்கறத நம்ம உறுதிப்படுத்த முடியாது. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆதாரம் சொல்ற கணக்குப்படி பார்த்தோம்னா 7 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 25 பேரா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. யாராவது ஒருத்தராவது வெளியில சொல்லிருக்கலாம், யாருமே வெளியில சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துல தொடர்ச்சி அதை பண்ணிட்டு இருக்காரு. இல்ல, யாராவது ஒருத்தராவது வெளியில சொல்லியிருக்கணும், யாராவது ஒருத்தராவது வெளியில சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தான், அதான் சொல்றேன்ல, அடுக்கடுக்கான கேள்விகளும் நமக்கு இருக்கத்தான் செய்யுது, சந்தேகங்களும் நமக்கு இருக்கத்தான் செய்யுது. அதுல மாட்டுக்கருத்தே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா செல்போன்லாம் இருக்கிறதுனால அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி வேணாலும் எக்ஸ்போஸ் பண்ண முடியும், எப்படி வேணாலும் அதை வெளியில கொண்டு வர முடியும். சோ இதெல்லாம் வந்து உண்மைதானா அப்படிங்கறதை வந்து அவங்க தான் வந்து ஆதாரங்களோட நிரூபிக்கணும். இந்த வாரம் தொடர்பாக பல விஷயங்களோட பங்கு மிக்க நன்றி சார். நன்றி.